ஒரு இடம் விடாம தோட்டம் இறக்குடா. 10 வருஷம் வெட்டிச்சு செதறணும். எட்ரா கொக்கி. தகதோம் தகதரி கிடதோம் தகதரி கிடதோம் தகதோம் தகதரி கிடதோம் தகதரி கிட தகதோம். பொண்ணா பிறந்தா எல்லாரும் இன்னொரு வீட்டுக்கு போய் தானே ஆகணும். ஆமா, தவளையும் பொண்ணும் ஒண்ணுன்னு சொல்லுவாங்க, தண்ணிக்கும் தரைக்கும் அல்லாத வாழ்க்கைன்னு. ஆனா என் பொண்ணு மத்தவங்க மாதிரி இல்லையே. எல்லா பொண்ணுங்களும் பிறந்த வீட்டுல செல்லம்மா தான் இருப்பாங்க, புகுந்த வீட்டுல கஷ்டப்படுவாங்க. இல்லைன்னா பிறந்த வீட்டுல கஷ்டப்படுவாங்க, புகுந்த வீட்டுல நிம்மதியா இருப்பாங்க. கடவுளே ஒரு கதவை மூடுனா இன்னொரு கதவை திறப்பாருன்னு சொல்லுவாங்க. ஆனா என் பொண்ணு விஷயத்துல மட்டும் ஏன் இப்படி ஓரவஞ்சனை பண்றாருன்னு தெரியல. அவ பிறந்த இடத்துலயும் கஷ்டம், போன இடத்துலயும் மாமியார் என்ன பண்ணுவாங்களோன்னு தெரியல. நான் தான் சொல்றேன்ல அத்தை, பூங்கொடி எல்லாத்தையும் சமாளிச்சுப்பா. நீங்க தைரியமா இருங்க. ரஞ்சிதா, ரஞ்சிதா, இந்த வரேங்க. என்ன சின்னவனே பெரியவனே ரெண்டு பேரும் ரெடி ஆயிட்டீங்களா? ரெடி ஆயிட்டோம்பா. எல்லாம் எடுத்துக்கிட்டீங்களா? எல்லாம் எடுத்து வச்சாச்சுப்பா. என்னங்க? இங்க பாரு, நான் பசங்களை கூட்டிக்கிட்டு கும்பகோணத்துக்கு போயிட்டு வந்துடுறேன். கும்பகோணம் போறீங்களா? என்கிட்ட எதுவுமே சொல்லல. ஆமா, உங்ககிட்ட போயிட்டு வரணும்னு பர்மிஷன் வாங்கிட்டு தான் போகணுமோ? இல்லங்க, அது வந்து இங்க பாரு, கல்யாணத்தோட எல்லாம் மொத்தமா முடிஞ்சிருச்சு. என் பசங்களை கூட்டி போய் கும்பகோணத்தை சுத்தி இருக்கிற கோவில் எல்லாம் பூஜை பண்ணிட்டு வரலான்னு இருக்கேன். வர்றதுக்கு 2-3 நாள் ஆகும். எல்லாத்தையும் கணக்கு பிள்ளைகிட்ட சொல்லிட்டேன், அவர் பாத்துக்குவார். இந்த பாரு, வீட்டை பத்திரமா பாத்துக்க. சரிங்க. நான் இல்லைன்னு சொல்லி ஓவரா ஆட்டம் போடக்கூடாது, புரிஞ்சுதா? திருநாகேஸ்வரம், ஆலங்குடி, பட்டீஸ்வரம் எல்லா இடத்துக்கும் போயிட்டு வர்றான். ஒரு நாள் முன்ன பின்ன கூட ஆகும். சோத தின்னமான வீட்டுல இருக்கணும், புரியுதா? சரிங்க. சரி, என்னப்பா பெரியவனே, கிளம்பலாமா? போலாம்ப்பா. அப்புறம் ஒரு விஷயம் திரும்பவும் சொல்றேன், நான் இல்லைன்னு சொல்லி எந்த திருட்டு வேலையும் பார்க்க கூடாது, என்ன? நான் என்னங்க பண்ண போறேன்? எதிர்த்து பேசாத. ஆம்பளை சொன்னா சரின்னு கேட்கணும், திரும்ப என்ன ஏதுன்னு கேட்க கூடாது, புரியுதா? சரி பெரியவனே, நம்ம கிளம்பலாமா? வாங்க போலாம். அப்பனுக்கு புள்ள அப்படியே தப்பாம பிறந்திருக்கு பாரு. என்ன சத்த? கிளம்பி போறேன்னு பொண்டாட்டிட்ட ஒரு வார்த்தை சொல்லாம போறேன் பாரு. இதெல்லாம் பெரிய விஷயமா அத்தை? உங்களை மாதிரி நானும் பழகிக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த லட்சணத்துல சமைச்சு வீட்டுல சாப்பிட்டுட்டு வீட்டை விட்டு வெளியிலே போக கூடாதான். மத்தவங்கள மாதிரி நம்ம என்ன சினிமாக்கு போறோமா இல்ல கோயிலுக்கு? ஆம் அத்தை, என்னாச்சு? அர்ச்சனா, கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சிச்சுன்னா கோயிலுக்கு வரேன்னு வேண்டி இருந்தேன். அதுக்கு என்ன, போயிட்டு வந்துடலாம். அது இல்ல, மாப்பிள்ளையும் பூங்கொடியோட வந்து அர்ச்சனை பண்றதா வேண்டி இருந்தேன். இப்பதான் உங்க மாமா ஊருக்கு போயிட்டாருல, நம்ம அவங்கள கோயிலுக்கு கூட்டிட்டு போய் அர்ச்சனை பண்ணிட்டு வந்துடலாம். அதுக்கு என்ன அத்தை, தாராளமா கூட்டிட்டு போலாம் அத்தை. அதுக்கு ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? இல்ல அர்ச்சனா, அப்படியே மாப்பிள்ளையும் பூங்கொடியையும் மறு வீட்டுக்கு கூப்பிடலான்னு. அத்தை, என்னத்த சொல்றீங்க? இந்த வீட்டு ஆம்பளைங்க 3 பேரும் கிளம்பி ஊருக்கு போயிட்டாங்கல்ல, வரதுக்கு 2-3 நாள் ஆகுன்னு சொன்னாங்க. அதுக்குள்ள அவங்கள கூப்பிட்டு மறு விருந்து போட்டுடலாம்ல. அதுவும் கரெக்ட் தான் அத்தை. இதுக்கப்புறம் அவங்க வீட்டை விட்டு எப்ப போவாங்கன்னு நமக்கும் தெரியாது. அவங்க இல்லாதப்போ எல்லாத்தையும் பண்றது நல்ல ஐடியா தான். என்ன பூங்கொடி, ராத்திரி முழுக்க தூங்கலையோ? ஏய், என்னடி வேணும் உனக்கு? இல்ல, சும்மாதான் கேட்டேன். ராத்திரி பூராவும் தூங்கிட்டு தான் இருந்தோம், போதுமா?
அப்புறம் எதுக்கு உன் கண்ணு இப்படி கோவப்பட மாதிரி செவந்து கிடக்கு? சரி, ராத்திரி பூரா தூங்கல. இப்போ உனக்கு சந்தோஷமா இருக்கா? சந்தோஷமா இருந்தது நீங்க, சந்தோஷமா நீ கிட்ட கேட்டா என்னது? காதுல விழல. ஒன்னும் இல்லடி அம்மா. ம். உங்க அம்மா கேட்டா என்ன சொல்லுவ? புரியல. உங்க அம்மா கேட்டா ஆமான்னு சொல்லு. எதுக்கு ஆமான்னு சொல்லணும்? எல்லாம் நல்லபடியா நடந்துச்சான்னு கேட்டா. அதான் எதுவும் நடக்கலையே. நடந்துச்சுன்னு பொய் சொல்லணும். பொய் சொன்னா சாமி கண்ணு குத்திரும். வலிக்குது. இப்ப உங்க அம்மா கேட்டா என்ன சொல்லுவ? பொய் சொல்லணும், பொய் சொல்லணும். பொய் சொல்றேன். ஏய், பொய் சொல்லலாமா? வண்டி வண்டியா, லாரி லாரியா தோன்றதெல்லாம் சொல்லலாம். அது ஏய் ஏய், என்ன பண்ற? என்ன பண்ற? எதுவும் பேசக்கூடாது, கொஞ்ச நேரம் அமைதியா இரு. வேற ஏய் ஏய், என்ன பண்ற? என்னாச்சு என்னாச்சு, என்ன பண்ணுவ? எம்மா தாயே, ஒன்னும் இல்லடி அம்மா, நீ கொஞ்ச நேரம் அமைதியாவா. என்னமோ நடந்திருக்கு, என்கிட்டயே சொல்ல மாட்டேங்கிறியா? என்னோட சிபிஐ மூளைய வச்சு கண்டுபிடிக்கிறேன் பாரு. உன்னாலதான், அமைதியாவா. ஷாட்ட கசக்கு கசக்கு கசக்கு. ஐயோ கசக்கு. என்ன பண்ற? ஓகேவா? ஆ